எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 63. பாண்டவர்களோட வனத்தில் போயிட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? இந்த வனவாசம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் அர்ஜுனன் வந்து சேரல. அர்ஜுனன் அந்த ஆயுதங்கள்லாம் வாங்கிறதுக்கு போகிறவன் அவன் அப்படியே இருக்கான். லோமசமுனிவர் இவாளை கூட்டிட்டு அப்படி வனவாசத்தில் யாத்திரையெல்லாம் தீர்த்த யாத்திரை எல்லா இடத்தையும் காட்டணுன்றதுக்காக கூப்பிட்டு வர்றார். தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வான்னு சொல்லுவார் இவாளுக்கு வழி தெரியாது. அவள் வந்து லோமசமுனிவரை கூப்பிட்டுப்பா, கூட நீங்கள் கொஞ்சம் கூட இருங்கோ, எங்களுக்கு உதவி பண்ணுங்க, எங்களுக்கு வழியெல்லாம் புரியல அப்படின்வா. அவர் கூட்டின்னு போவார். அவர் கூட்டின்னு போகும்போது வடக்க, அதாவது எனக்கு புரியுன்னு இருக்கு பாருங்க, நேபாளில் அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அந்த வனவாசம் போகும்போது அங்கே போகிற அப்பெல்லாம் காடு எல்லாம். அங்கே போகும்போது உத்தாலர்னு ஒரு முனிவர், அவரோட ஆசிரமம் இருந்தது. உத்தால முனிவரோட ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்தில் போய் அவர்கிட்ட தங்குறார். அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் வந்து வாழை வரவேற்று எல்லாம் பண்ணி தங்குறா. பாண்டவர்கள் உடனே வாழை புரியுறது. அவர் தங்குறார் அங்கே. அந்த 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 ஆசிரமம் இருக்கு, அவருடைய ஆசிரமம் அங்கே இருக்கு. அந்த ஆசிரமத்தில் போய் தங்குறா. தங்கும்போது அப்போ என்ன பண்ணுவார், இந்த லோமச முனிவர் வந்து உத்தால முனிவரோட கதையை சொல்லுவார். அவரோட கதை என்ன தெரிஞ்சுக்கோ அப்படின்னுவார். ஒரு ஒன்றுமே தெரியாதவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச புள்ள பிறக்கிறதும், விஷயம் தெரியாதவனுக்கு விஷயம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு விஷயம் தெரியாத ஒரு புள்ள பிறக்கிறதும், இதெல்லாம் உலகத்தில் நியதி, அதையெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் இந்த இதோட உட்கருத்து. இதுதான். இந்த உத்தால முனிவர் என்ன பண்ணுவார், உத்தால முனிவருக்கு வந்து எல்லா வேதங்களையும் கலக்கின்றவர், பெரிய ஞானி. வேதங்களை வந்து மற்றவங்களுக்கு சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்கிறவர் அவர். அவருக்கு நிறைய சிஷ்யர்கள் உண்டு. அவருடைய சிஷ்யர்கள கோலகர்னு ஒருத்தர், கோலகர்னு பேரு, கோலகர். அந்த ஓலகர் அவரோட சிஷ்யன். அவரோட பிள்ளையும் அவர் தான். கோலகர் அவரோட ஒரு பிள்ளை. இந்த ஓலகர் வந்து எவ்வளோ படித்து பார்க்குற, மக்கு புத்தி ஏறல, அவருக்கு அந்த வேதங்கள்லாம் ஏறல. ஆனால் நல்ல ஞானி, ஒரு நல்ல பக்திமான், நல்ல குணசீலன், ஒரு தப்பு தண்டாவுக்கு போகாதவன், பயப்படுறவன், ஒழுக்கமாக இருக்கும். நியமங்களை அவனுக்கு பிராமணர்களுக்கு நியமிக்கப்பட்ட நியமங்களை எல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணக்கூடியவன். அது மாதிரி ஒரு நல்ல நல்ல ஹோலகன் வந்து நல்ல ஒரு ஞானி, நல்ல ஒரு முனிவர். ஆனால் படிப்பு ஏறல. எல்லாரும் அவளோட சிஷ்யர்கள்லாம் கிண்டல் பண்ணுவா, வாத்தியார் பிள்ளை மக்குன்னு வா பாருங்க. அது மாதிரி போலீஸ்கார பிள்ளை திருட, போலீஸ்கார அந்த பிள்ளை திருட, வாத்தியார் பிள்ளை மக்குன்னு. அது மாதிரி இவர் வந்து உண்மையாகவே அவர் வாத்தியார் வாழ்க்கலாம். அவரோட பிள்ளை இவர் வந்து மக்கா இருக்கார். முத்தாளர் வந்து வாத்தியார், எல்லாருக்கும் எதையெல்லாம் சொல்லி கொடுக்குற ஞானி, வேதங்களை எல்லாம் வேதத்தில் விற்பனை, வேதத்தில் வந்து கற்று தெரிந்தவர். இவரா ஒன்றுமே வேதமே ஏற மாட்டேங்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறார். இவர் இப்படி இருக்கும்போது இவரோட அந்த ஒழுக்கத்தை பார்த்து அவர் கூடிய அந்த உத்தாளரோட கூட இருந்த ஒரு முனிவரோட பொண்ணு சுஜாதான்னு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. இந்த சுஜாதாவை வந்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். சுஜாதாவும் ஹோலகரும் நல்லா ஒழுங்காக குற்றம் பண்ணியிருக்கா, நல்லா இருக்கா, நல்லா திவ்யமாக குற்றம் பண்ணிட்டு இருக்கா. அவள் ரெண்டு பேரும் அவள் இருக்கிறது போகிறோம், கிடைச்சது போகிறோம், நமக்கு தெரியல, அதனால நம்மள எல்லாரும் கிண்டல் பண்ணுறா, என்ன பண்ணுறதுன்னு இவர் அதெல்லாம் சகிச்சுக்கிறார். ஆனால் அவர் ஒய்ஃப் வந்து அவளுக்கு நம்ம புருஷனை இப்படி எல்லாரும் இது பண்ணுறாளேன்னு இருக்கும். ஆனால் இவருக்கு ஒன்றும் ஏறல, என்ன பண்ணுறது. இந்த நிலைமையில அவள் பிள்ளையாட்டிருக்கா. பிள்ளையாட்டு இருக்கும்போது இந்த ஹோலகர் வந்து இந்த குழந்தைகளுக்கு இந்த சில கர்மாக்கள்லாம் இருக்கு இல்லையா, பெண்கள் வந்து வயத்தில் இருக்கும்போது என்ன சொல்லணும்னு, அதையெல்லாம் இவர் வந்து அந்த சிசுவுக்கு போய் ஏறணுன்றதுக்காக இவர் ஹோலகர் வந்து அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் தப்பு தராமல் எதையோ ஒன்று சொல்லுவார். அதை பற்றி சொல்லும்போது அந்த உள்ள இருக்கிற குழந்தை பரமஞானி. அது சின்ன வயசுலயே அப்பா அப்பா சொல்றதுனால, தப்பா சொல்றது பிடிக்கல அவருக்கு. ரொம்ப தைரியமான குழந்தை அது. அந்த குழந்தை என்ன பண்றது, உள்ளுக்குள்ள அப்படியே உடம்ப முறிக்கிறது. தப்பா சொல்றாளே அப்பா அப்படின்ட்டு தப்பா வேத மந்திரங்கள் காதில் விழுந்த உடனே அது உடம்பு அப்படியே முறிக்கிறது. முடிச்ச உடனே உடம்பு உள்ள கோணமானலாம் ஆயிடுறது. உடம்பு முடிச்ச உடனே முடிச்சுட்டு குழந்தை பிறக்கிறது. அப்புறம் குழந்தை பிறந்த உடனே பார்த்தா 8 கோணல் இருக்கும் அது உடம்புல. அங்கஹீனம்ன்றது அதாவது உடம்புல குறை இருக்கிற மாதிரி 8 கோணலாக இருக்கும். இப்பயும் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பேர் பார்த்துருக்கோம். அது மாதிரி உடம்பு கோணலாக இருக்கும் பாருங்க. முதுகு ஒரு கோணல் இருக்கும், கழுத்தில் ஒரு கோணல் இருக்கும். அவருக்கு 8 இடத்துல கோணல். கழுத்தில் ஒரு கோணல், கையில் ஒரு கோணல், இடுப்பில் ஒரு கோணல், காலில் ஒரு கோணல், முட்டியில் ஒரு கோணல்,
கணுக்காலில் ஒரு கோணல், இது மாதிரி உடம்பெல்லாம் கோணல் அவருக்கு. வாயில் ஒரு கோணல், முகத்தில் ஒரு கோணல், வாயில் ஒரு கோணல், இது மாதிரி 8 கோணல் அவருக்கு வந்து. முகத்தில் ஒரு கோணல், வாயில் ஒரு கோணல், கையில் ஒரு கோணல் 3, அப்புறம் அவருடைய உடம்புல இடுப்பில் ஒரு கோணல் 4, கால் முட்டியில் ஒரு கோணல் 5, கால் கணுக்காலில் ஒரு கோணல் 6, கால் பாதத்தில் ஒரு கோணல் 7, அப்புறம் அந்த நிற்கும்போது அந்த ஸ்டைலாக கோணிட்டு வரும் பாருங்க, அது ஒன்று. 8 கோணல் இருக்கு உடம்புல. உடம்பெல்லாம் கோணல், 8 கோணல். 8 கோணலோட இவர் அப்படியே பிறகுறாரு. இவர் பார்த்தோன்னே எல்லாரும் இவரை பார்த்து கிண்டல் பண்ணுறா. இவருக்கு பேர் அஷ்டாவக்கரன்னு பேர் வச்சுருக்கான். வக்கரம்னா கோணல், ஞாபகம் வச்சுக்கோ. அஷ்டம்னா 8. உடம்புல 8 கோணல் இருக்கிற ஒன்றுனால அஷ்டாவக்கரன்னு இவருக்கு பேரை வச்சுருக்கா எல்லாரும். ஆனால் பயங்கர ஞானி. அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே வேதங்களை எல்லாம் படித்தவர். நிறைய பேர் அவன் அப்பா கிட்ட வேதம் படிக்கிறது வரா இல்லையா, அவளையெல்லாம் கேள்வி கேட்டு அவளையெல்லாம் தொலைச்சி உண்டு இல்லைன்னு ஆக்கி அவளெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுவார். நிறைய பெரிய ஞானி, பெரிய ஞானி, தைரியசாலி. ரொம்ப அதெல்லாம் எதுக்கும் மிரண்டவர் தான் கிடையாது. அது மாதிரி இங்கே வளர்ந்துட்டு இருக்கார். இதில் அந்த ஆசிரமத்தை, உத்தாளர் ஆசிரமம் இருக்கு இல்லையா, அந்த உத்தாளர் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் அவள் பிள்ளை தானே, அங்கேயே வளர்ந்துட்டு இருக்கார். அங்கே வளர்ந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் தான் மிதிலை. மிதிலையில் ஒரு யாகம் நடக்கிறது அப்படின்னு கேள்விப்படுறார். இவர் மிதிலையில் ஒரு யாகம் பண்ணுறாரு ராஜார்னு கேள்விப்பட்டோடனே இவர் நம்ம போகலாம் அப்படின்ட்டு இவருக்கு இது பண்ணுறாரு. இவர் உடம்பு முடியாது இல்லையா, இவர் எப்படி போக முடியும், இவர் இந்த உடம்பு வச்சு எப்படி போக முடியும், இவரை கூட்டின்னு போகிறதுக்கு யாராவது இருக்கணும். அதுக்காக தேடுறார். தேடும்போது அவரோட அக்கா பிள்ளை ஒருத்தர் இருக்கான், ஸ்வேதகேதுன்னு. இந்த இவரோட அஷ்டாவக்கரனுடைய அக்கா பிள்ளை, அதாவது அந்த ஹோலகரோட பொண்ணு ஊற்றிருக்கான் முதல்ல. அந்த பொண்ணோட புள்ள ஒருத்தர் இருக்கான் ஸ்வேதகேதுன்னு. அவனையும் கூட்டிட்டு போகிறார். அவனையும் கூட்டிட்டு இவர் போகிறார். போய் அப்படியே வழியெல்லாம் இருக்கவா, வழியில் எதிர்பட்ட பண்டிதர்களெல்லாம் அவெல்லாம் கிண்டல் பண்ணுவேன். கிண்டல் பண்ணவொடனே இங்கே வான்னு கூப்பிட்டு அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார். அவன் விக்கிச்சு போய் பெரிய பண்டிதராக இருப்பார். ஆனால் இவரோட இந்த இதை சொன்னவொடனே மறந்து போயிடுவார். அவள் இவரோட அந்த வேதத்தை கேட்டவுடனே மறந்து போய் இவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு கிண்டல் பண்ணுறதுக்கெல்லாம் சாரின்னு சொல்லிட்டு போயிடுவாள். அது மாதிரி ஒரு வழியெல்லாம் எல்லாம் இருக்கிற தன்னிட வாதம் வந்தவாளையெல்லாம், அதாவது இவரை கிண்டல் பண்ணுறால அவளையெல்லாம் இவர் வந்து இவரோட படிப்பால் அடிப்பார். இவரோட படிப்பு, இவரோட வித்தையால் திருப்பி சரியான ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவார், பதில் சொல்லிட்டு போயிடுவார். அது மாதிரி அதுக்கப்புறம் தான் இவரோட பெருமை புரியுது. இப்போ இவன் 2 பேரும் அப்படியே வழியெல்லாம் பண்ணிட்டு போகிறாளா, போகும்போது மெதுவாக ஜனகபுரிக்கு போய் சேர்றா. அந்த ஜனகபுரிக்கு போய் சேர்ந்தா ஜனகபுரியில் ராஜா வந்து பெரிய யாகம் நடத்துகிறான். பெரிய யாகம். அந்த யாகத்துக்கு வந்து பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் வந்திருக்கான். யாரெல்லாம் வந்திருக்கான், பண்டிதர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கான். நிறைய பேர் வந்திருக்கப்ப அந்த பண்டிதர்கள்லாம் வந்திருக்கிற நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து பெரிய யாகம் பண்ணுற. இப்போ இவர் அங்கே போயிட்டு இருக்கார். ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த சேவகன் வந்து முதல்ல வந்து ராஜா வரப்போறா, போப்போ வழி விடுன்னு இவர் இது பண்ணுவார். இவரை போயா, நீ போயா, தூரம் போயா, நான் பார்த்துக்கிறேன், இல்லை நீ ஒன்று எனக்கு சொல்லாத அப்படின்னு ஒரே வாக்குவாதம் ஆகிடும். அந்த இடத்துல பெரிய வாக்குவாதம் பண்ணுவார். இவர் வந்து நான் ரோட்டில் போதான் போவேன், என்னை தடுக்காத, வழி விட்டு ஓரமாக போ, வழி விடுன்னா இவர் விட மாட்டார். விடாமல் தடுத்துட்டு நிற்பார். தடுத்து நிற்கும்போது அதுக்குள்ளே அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது ராஜா வந்துடுவான். ராஜா வந்துட்டு உடனே என்ன தலையை எதிர்பார்த்து ராஜா வந்த உடனே ராஜா யார் அது என்னன்னு கேட்பான். கேட்ட உடனே இவர் அஷ்டாவக்கரன் இப்போ குள்ளமாக இப்படியே கோணலாம் இருக்கா அப்படின்னு நிமிந்து பார்ப்பார் ராஜாவை. நிமிந்து பார்த்துட்டு நீங்கள் வரீங்கன்ட்டு என்னை வழி விடுன்னு என்னை ஒரே தொந்தரவு பண்ணுறா. இவா என்கிட்ட வந்து என்னை வந்து வழி விட சொல்லி கேட்குறா. ராஜாவோட நீதி எப்படி இருக்கணும்னா, இது மாதிரி குருடனுக்கும் அங்கஹீனனுக்கும் பெண்களுக்கும் சுமைதீக்கிகளும் எதிராக வந்துட்டு அவளை ஓரமாக போகணும்னு சொல்லக்கூடாது. ராஜாவாகவே இருந்தாலும் பெரிய அது வேத பாராயணம் பண்ணுற கோஷ்டியாகவே இருந்தால் கூட சரி, அதுதான் ஒதுக்கி போகணும். அவளுக்கு வழி விடணும். அந்த அவளோட பாரம் தூக்குற அவளுக்கு பாரத்தோட அதுக்கு மரியாதை கொடுத்து, அந்த பாரத்தை சுமந்துட்டு இருக்கான்றதுக்கு மரியாதை கொடுத்து, குருடனுக்கு கண்டு தெரியல அங்கஹீனன் அப்படின்றதுனால அவனுக்கு அந்த மரியாதை கொடுத்து, அதே மாதிரி உடம்புல ஒரு குறை இருக்கவா அவன் அந்த குறையை வச்சுன்னு அந்த இதில் வர முடியாது. கால் நொண்டியாக இருக்கவா எப்படி மற்றவளோட ஈக்குவலாக வர முடியும்? அவள் போயிட்டு இருக்கும்போது அவளை போய் தடுக்கக்கூடாது. மற்றவள் ஈக்குவலாக ஓடுன்னா ஓட முடியுமா? அதனால் அவளுக்கு வழி விட்டு, பெண்கள் அதே மாதிரி பெண்கள் வந்து நாட்டில் வந்து மதிக்கத்தக்க பெண்கள் இல்லையா,
பெண்கள் பெண்கள் கர்ப்பிணிகள் இவெல்லாம் வந்து அவளுக்கு வழி விடணும், வழி விட்டு ராஜா தான் ஒதுங்கி போகணும். இது வந்து நான் கண்ட நீதி, எனக்கு தர்மசாஸ்திரத்தில் இது மாதிரி இருக்கு அப்படின்னுவார். அப்படின்ன உடனே அந்த ராஜா விக்கிச்சு போயிடுவான். இத்தினூண்டு பையனா இருக்கான், இவனை பார்த்தாலே ஆளை பார்த்தாலே இத்தினூண்டு அஷ்டகோணலாக இருக்கான். அஷ்டகோணல் இப்போ கூட திட்டுறது திட்டுவா பாருங்க, யாராவது திட்டு பாவம் அவன் கிடக்கான் அஷ்டகோணல் பண்ணுறதெல்லாம் என்ன அஷ்டகோணல் பண்ணுறேன்னுவா சில சேஷ்டம் பண்ணும்போது. அது மாதிரி இவர் இருப்பார். இவர் இது மாதிரி பண்ணுவார். ஒரே காயத்தை முறுக்கிட்டு கை காலெல்லாம் முறுக்கிட்டு ஒரு மாதிரி இந்த இப்படி அப்படி திருப்பிட்டு அது மாதிரி இவரை பார்த்தாலே 8 கோணலும் 8 விதமாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா இவனை பார்த்தானே ஒரு பையன், சின்ன பையன், இவனுக்கு வந்து ஒன்றுமே தெரியாதுன்னு நம்ம இது பண்ணோம். இவனை ஓரம் போன சொன்னதுக்கு அவன் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறான். வேதத்தில் இருக்கின்றான். ஏமா வேதத்தில் இருக்கிறது தான் உண்மைதான் தெரியும் அவருக்கு. தெரியும் அவருக்கு. அந்த இதில் முதலே ஆடுற ராஜாவுக்கு ஜனகரோட வழி வந்தவா பின்னாடி வந்தவாளுக்கு தெரியறது அது உண்மைதான் உடனே அவர் என்ன பண்றார், ராஜா சரி நீ போன்னு வழி விட்டு ஒதுங்கி நிற்கிறார். ராஜா நிற்கிறார் ஓரமா. ராஜாவோட பட்டாளங்கள்லாம் ஒதுங்கி நிற்கிறது, பயந்து போய் நிற்கிறது. இவர் போறார். இவர் போகும்போது சுவாமி எங்க போறீங்கன்னு கேட்பாரு. இவர் ராஜா கேட்பார். இந்த ஊர் ராஜா வந்து ஒரு இது நடத்துறாராம், யாகம் நடத்துறாராம், அதை பார்க்க போற ராஜா கிட்டே சொல்லுவார். இவர் ராஜா கிட்டே சொல்லி ராஜாவுக்கு தெரிஞ்சு சரி போயிட்டு வாங்க யாகத்துக்கு போங்க அப்படின்னு இவர் ராஜான்னு சொல்லிக்க மாட்டார். இவன் 2 பேரும் போயிடுவான். போன உடனே நேராக போவான். போய் அங்கே அந்த யாகம் நடக்கிறது அந்த யாகசாலைக்கு போவான். யாகசாலைக்கு போனால் வழியில் அந்த இவா விடமாட்டா தடுப்பா காவலர்கள். அவன் வந்து பார்த்து ரொம்ப கிண்டலும் கேள்வி பண்ண. யாகசாலையில் சின்ன பசங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது, நீ அதை யாருன்னு தடுத்து நிறுத்துவா இவரை. இவர் வந்து ஒரே கிண்டல் போனால் கேள்வி பார்த்தாலே கிண்டலும் கேள்விமா தானே இருக்கும். உங்களுக்கு இப்போ குள்ளமாக ஒரு மனுஷன் ரோட்டில் போனாலே நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறவாள்லாம் கேள்வி பண்ண ஆரம்பிச்சிடல. இவர் வந்து இன்னும் உடம்புலையும் கோணலோட இருந்தாருன்னா எப்படி இருக்கும், புள்ள விட மாட்டேங்கிறா. உடனே இவர் என்ன சொல்ற, இந்த 2 பேரும் இப்போ திண்டாடிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கும்போது இதுக்கு நடுவில் என்னன்னா, இவா இதுக்கு இங்கே வந்ததுக்கு ஒரு காரணம், முக்கியமாக அஷ்டாவக்கரன் நீங்கள் வந்தது காரணம் என்னென்னா, இந்த இதில் வந்து வந்தின்னு ஒரு வித்வான், அவன் தான் அந்த ராஜா அங்கே அந்த ஆச்சாரிய இதுக்கு ராஜாவுக்கு அவன் தான் ஆஸ்தான வித்வான், வந்தின்னு ஒருத்தன். இந்த வந்தி என்ன பண்ணுறான், இந்த கோலகர் இருக்கார்ல, கோலகர் சும்மா இருந்தப்ப அவரை கூப்பிட்டு அவரை வம்பு கழித்து அவரை பேச வச்சு அவங்ககிட்ட தோக்கிற வாழையெல்லாம் கொண்டு போய் நடுக்கடலில் கொண்டு போய் திரும்பி வர முடியாத கடலில் கொண்டு போய் கடலில் கூட்டின்னு போயிட்டு அங்கே தள்ளி விட்டுறது தண்ணிக்குள்ளே. அவன் அப்படியே செத்து போயிடுவான். அது மாதிரி அப்பா கோலகரை கூட்டின்னு வந்து அவருக்கு அறிவு கம்மியாக இருக்குன்றது தெரியல. அப்புறம் அவரை எதுக்கு அதெல்லாம் பண்ணோம், அதை பண்ணி அவரை ஜெயிச்சு அவரை கொண்டு போய் கடலுக்குள்ளே தள்ளி விட்டுறான். அந்த வந்தி யாரு, அவனை பார்த்து பேசணும், அவனுக்கு செஞ்ச நியாயமானு கேட்கணுன்ட்டு தான் இவர் வராதிங்க. அஷ்டாவக்கரன் வந்தார்னா அவர் தான் இந்த வந்தி தலைமையில தான் இந்த பெரிய யாகமே நடக்கிறது. இவன் சொல்லுவார், இந்த அஷ்டாவக்கரன் சொல்லுவார், நான் வந்து வந்தியை பார்க்க வந்திருக்கேன், உங்க யாக குருவை பார்க்க வந்திருக்கேன், வித்வானை பார்க்க வந்திருக்கேன். உடனே அவ வாயில் காப்பாடெல்லாம் மறந்துடுவான். மறந்த உடனே அது அப்படியே மூச்சு நிற்பா. அந்த நேரத்தில் அந்த வந்தியும் வந்துடுவோம். வந்தி அங்கே வந்தோன்னா யார் இதுன்னு இவர் கேட்பான். இவரை பார்த்தா நீ யார், நீ இப்படி இருக்க ஆள் சரியில்லையே, நீ ஆளை பார்த்தாலே சரியா இல்லை, உனக்கு என்ன வேணும், என்னை பார்த்து என்ன நீ பேச போகிற, என்ன எப்படி தெரியும்னு சொல்கிற அப்படிங்கிற. உடனே எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் அப்பா உனக்கு தெரியும், எங்கள் அப்பா கோலக முனிவர், அவரை வந்து நீ தான் கொன்ன, அவர் வந்து உன்னை விட புத்தியில் கம்மின்றது அவருக்கே தெரியும், அவரே சொல்லியிருக்காரு அதை. ஆனால் அவரை விடாத அவரை வம்பு கிழித்து அவரை உங்க கூட போட்டி போட வச்சு நீ வந்து அவரை கொண்டு போய் கொண்டுட்ட. நீ பலவான், நீ பலம் நினைஞ்சவன், நீ வந்து ஒரு பலகீனமானவனை கூட்டிட்டு போய் அவங்க கூட போட்டி போடுறதுன்னு நீங்கள் எப்படி நியாயமா இருக்கும்? பலவான் வந்து பலகீனமானவன் தெரிஞ்சு அவன் கூட போட்டி போட்டா என்ன பண்ணியும், அவன் பலகீனமானவன் ஒத்துக்கிறான், நான் பலகீனமானவன் தான், என்னை விட்டுருன்னு. ஆனால் இல்லை நீ என்கிட்ட போட்டி போட்டு தான் ஆகணும்னு அவரை கூட்டு வம்பு இழுத்து அவரை இது பண்ணி அவரை அங்கே உட்கார வச்சு, முதல்ல இந்த வந்தி வந்து உத்தாளரை தான் கூப்பிடுறான். உத்தாளர் இல்லை, உத்தாளர் வந்து இவங்க கூட போய் யார் வந்திக்கிட்ட போய் யார் சண்டை போட்டு நிற்கிறதுன்ட்டு அவர் அவரை போயிருந்தா அவர் ஜெயிக்கலாம். அவர் போயிருந்தா வந்தியை ஒருவேளை கொஞ்சம் டக்கப் கொடுத்துருப்பாரோ. வந்தி அவர் போகாத, அவர் இருந்த உடனே இந்த வந்தவங்க கூப்பிட்டாங்கன்றதை பொறுக்க மாட்டாம தான் அந்த கோலகர் வந்துடுவார். அவரோட பிள்ளை வந்த உடனே அவரோட பிள்ளை விட்டு தோத்து இவரை கொண்டுடுறான். அதுக்கு நீதி கேட்கறதுக்கு தான் இப்போ இவர் வந்திருக்காரு, இங்கே அஷ்டாவக்கரன் வந்திருக்காரு. அஷ்டாவக்கரன் வந்து எங்கள் அப்பா வந்தார் உன்னை ஜெயிக்கிறதுக்கு, அவரை நீ கொண்டுட்ட, சரி நீ என்ன ஜெயிப்பாங்களான்னு.
இந்த வந்திக்கு பயங்கர ஆத்திரமா வரும். இவன் அப்பா இவன் ஒண்ணுமே இல்லாத திருட்டு இருக்கான். ஆள் பார்த்தாலே கையில பிடிச்சா தூக்கி கிள்ளி போட்டுலாம், ரெண்டா உடச்சு தூக்கி போட்டுலாம். அது மாதிரி இருக்கான் திருண்டு. ஆளும் சரியில்லை, அவன் உடம்பும் அஷ்ட கோணலா இருக்கு. இவன் வந்து நம்மகிட்ட போட்டி போடுறானே, முன்னாலாம் முடியாது, நீ வேலையை பார்த்துட்டு போனா உன்னை கூப்பிட்டேனா, இது முன்ன மாதிரி வேலையெல்லாம் நான் கூப்பிடுறது இல்லைன்னு. உடனே இவர் என்ன பண்ணுவார், வேதத்துல ஒரு இடத்த சொல்லி, நான் போட்டிக்கு கூப்பிட்டேன்னா என்னை விட நீங்க வலுவானவர் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது நீங்க என்கிட்ட போட்டி போடணும். என்கிட்ட போட்டி போடுறதுக்கு நீங்க விரும்பலன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்கிட்ட தோத்தா மாதிரி அர்த்தம் அப்படின்னு. உடனே அந்த வண்டி திருப்பி பார்ப்போம், என்ன நான் வந்து உங்ககிட்ட தோத்தேனா, யார் சொன்னதுன்னுவான். நீ என்கிட்ட போட்டி போடாம போனேன்னா நீ என்கிட்ட தோத்த அர்த்தம் தானே, அதுதான் சாஸ்திரம் சொல்லுதுன்னு சொல்லுவேன். சாஸ்திரம் அது மாதிரி இருக்கும். ஒருத்தர் கூப்பிடும் போது அவங்ககிட்ட போட்டிக்கு போகணும். போட்டி, விளையாட்டு போட்டி, இந்த 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 போட்டிக்கெல்லாம் கூப்பிட்டா, வேதங்களை இது பண்ண போட்டிக்கெல்லாம் போட்டா போய் வாத பிரதிவாதம் பண்ணணும். பண்ணலன்னா நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒத்துட்டு வந்துடணும். அவள் சொல்ற கட்டுப்பாட்டுக்கு அவள் என்ன தண்டனை கொடுக்குறாளோ அதை வாங்கிட்டு அதை கட்டுப்பாட்டை ஏற்றுன்னு வந்துடணும். அவன் தான் ஞானி. நீ அப்போ நீ என்கிட்ட தோத்ததா ஒத்துக்கிறியான்னுவான். உடனே நீ என்ன சாதாரண பதர், நீ உங்ககிட்ட நான் தோக்குறதா, வாதம் பண்ணலான்னு வாதம் பண்ணுவா. இந்த வாதத்துல இவர் சொல்லார் பாருங்கோ, இந்த அஷ்டாவக்ரன் வேதத்துல இருந்து என்னவோ சொல்லுவார். அப்படியே அந்த வந்தி அப்படியே விக்கிச்சு போய் நின்றுவான். இந்த ஒரு சாதாரண இந்த குழந்தைய பார்த்தாலே தெரியல, இந்த பிள்ளைய பார்த்தாலே இந்த பிள்ளைய வந்து நம்ம எவ்வளவு ஈஸியா நினைச்சோம், எவ்வளவு வேதங்களை சொல்றான். அவருக்கு தெரியாத வேதத்தோட கருத்தெல்லாம் இவர் சொல்லுவார். வந்தி கிட்ட அஷ்டாவக்ரன் சொல்லுவார். சின்ன குழந்தையா இருக்கும். அஷ்டாவக்ரனை கீழே இருக்க வச்சு முதல்ல வந்தி வாதம் பண்ணுவார். அப்புறம் அஷ்டாவக்ரனுக்கு ஆசனம் கொடுக்க சொல்ல, அவர் சொல்ற விஷயங்களை கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவரை பெரிய ஆசனத்துல உட்கார வச்சுட்டு வந்தி கீழே நின்றுட்டு தாசனா இருந்துட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுப்பார். அவர் சொல்றதெல்லாம் கேட்டு முடிச்ச உடனே கடைசியில இதுக்கெல்லாம் என்னால வாதம் பண்ண தெரியல, நான் தோத்ததை ஒத்துக்கிறேன்னு அவமானப்பட்டு சொல்லிடுவார். ராஜாவும் சொல்லுவார். ராஜா அங்க இருப்பார். ராஜா தான் அதுக்கு நீதிபதி. ராஜா பார்த்துட்டு அவைய சான்றோர்கள்லாம் இருக்கான், எல்லாரும் சொல்லிடுறான் அஷ்டாவக்ரன் தான் ஜெயிச்சான், உம்மால பதில் சொல்ல முடியல, உம்மால நீதி சொல்ல முடியல. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். என்ன இவர் வந்து எத்தனை பேரை இவர் கொண்டு போய் கடல்ல தள்ளியிருப்பார், எவ்வளவு முனிவர்களை. இப்ப இவர் கடலுக்கு போறாரு இல்ல, இவரை கொண்டு போய் கடல்ல தள்ளுன்றோம். முடிஞ்ச உடனே இவர் வந்து நான் தோத்துட்டேன் அப்படின்னு போட முடியல. இவர் கூட அவரால் வந்து சண்டை போடவே முடியல, இவரோட வாதம் பண்ணவே முடியல. அஷ்டாவக்ரனோட எடுத்த முதல் வாதத்திலே அவனை அடிச்சுடுறார் அந்த வந்தியை. சுந்தரம் டவுன் ஆயிடுறார். உடனே தோல்வி ஒத்துக்கிறார். ஒத்துன உடனே அப்பதான் இவர் சொல்ல, அஷ்டாவக்ரன் தான் யாருன்றது அப்பதான் சொல்றார். நான் கோலகரோட புள்ள, நான் வந்திருக்கேன், உங்களை வாதம் பண்ணி ஜெயிக்க தான் வந்தேன். எங்க அப்பாவை நீங்க ஜெயிச்சீங்கல்ல, உங்களை நான் ஜெயிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இவரை கொண்டு போய் கடல்ல தள்ளுங்கன்ட்டுவார் அஷ்டாவக்ரன் சொல்லுவார். அஷ்டாவக்ரன் சொன்ன உடனே அந்த வந்தி வந்து அப்படியே அஷ்டாவக்ரன் சரணாகதி அடைஞ்சு எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க, நான் தெரியாத பண்ணிட்டேன், இனிமேல் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கெஞ்சுவான். கெஞ்சின உடனே அப்புறம் இவர் என்ன பண்ண, இந்த வேற அந்த இவன் போயிருக்கா இல்லையா, இவா அந்த சுவேதகேது, இந்த சுவேதகேது போயிருக்கோன்னே சுவேதகேது கிட்ட கேட்பார். சுவேதகேது விட்டுரு, பரவாயில்ல போட்டோன்னு சொல்லுவார். உடனே அவர் சரி ஒழிஞ்சு விட்டுட்டு, இனிமே நீ வந்து இந்த அவையில வந்து நீ ஆஸ்தான வித்வானெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த அரசாங்கத்துல நீ ஒரு சாதாரண ஊழியனா, கடைநிலை ஊழியனா வேலை செய்யணும். மாட்ட இன்னொன்னு போக முடியாது, நீ வெளியிலையும் போகக்கூடாது. அதே மாதிரி இந்த அரசாங்கத்துல நீ சம்பாதிச்ச எவ்வளவு பணம் சம்பாதிச்சோ அவ்வளோத்தையும் நீ வந்து கவர்மெண்ட்டுக்கு மறுபடியும் திருப்பி கல்யாணம் கட்டிடணும். ஏன்னா நீ வந்து ஒரு திறமை இல்லாதவன், எவ்வளவு பேரை நீ பழி வாங்கியிருக்க, அதுக்கான தண்டனை இதுதான். இதெல்லாம் நீ பண்ணிட்டு இதே அரசவையில் உன்னோட ஆயுட்காலம் பூரா நீ வந்து கடைசி பட்ட சிப்பந்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டே சொல்லிடுறான். ராஜாவும் சரி நான் அது மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியாரு. ராஜாவுக்கும் இவர் அந்த வந்தி பண்றது சரியில்லைன்றது தெரியுது. அதனால இது பண்ணிடுறார். அவருக்கு தண்டனை கொடுத்துட்டு நீ கடைசி பட்ட சிப்பந்தியாக தான் இருக்கணும்னு அவரை வந்து ஒரு கேட் கீப்பராக போட்டுருவார் ராஜா. கேட் கீப்பராக போட்டு இவரை வந்து வந்துடுறார். அதுக்கப்புறம் அஷ்டாவக்ரன் திரும்பி வந்துடுறார், தன்னோட நாட்டுக்கு வந்துடுறார். அதை லோமசமுனிவர் சொல்லுவார். அந்த உத்தாளருடைய ஆசிரமத்தை பார்க்கும்போது, இந்த உத்தாளரோட ஆசிரமம் அவருடைய புள்ள கோலகரோட புள்ள வந்து அஷ்டாவக்ரன் எப்படி அவன் அப்பாவுக்கு இந்த கெட்ட பேரை போக்கினான். உடனே அஷ்டாவக்ரன் வந்து அதை தான் சொல்லுவார் இந்த இடத்துல, நீயும் அதே மாதிரி ஆட்சாட்சி பண்ணும்போது இந்த பெண்களுக்கெல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். அங்ககீனமானவங்க, உடம்பு முடியாதவங்க, இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நோயாளி
உடம்பு முடியாதவா, பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் இவெல்லாம் வந்தாள்னா நீ அவளுக்கு வழி விட்டுறணும். வழி விட்டு அவளுக்கு முதல்ல அவளை ஒதுக்குன்னுலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லுவார் அந்த இடத்துல. ஒரு பெரிய சான்றோனுக்கு ஒரு ஒன்றுமில்லாத முட்டாளாக ஒரு பிள்ளை பிறக்கலாம். அதே மாதிரி ஒரு முட்டாள் பையனுக்கு ஒரு பெரிய அறிவாளி பிறக்கலாம். அதனால ஆளையும் அவன் பிறவியை வச்சும் கணக்கு போடக்கூடாது. அவங்ககிட்ட இருக்க ஞானத்தை நீ கணக்கு போட்டு தான் அவரை வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீ அரசாட்சிக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு அவனுக்கு சொல்கிறார். இவருக்கு சொல்கிறார் தர்மருக்கு. தர்மர் சரின்னு கேட்டுக்கிறார் எல்லாத்தையும். இப்போ எப்படி இதில் வந்து உத்தாளர் வந்து பெரிய ஞானி, பெரிய தபோவித்து. அவரோட புள்ள ககோலர் வந்து கோலர் வந்து ஹோலகர் வந்து ஒன்றுமே இல்லாதவர். ஒன்றும் மந்திரங்கள்லாம் படிக்க தெரியல, மக்கு. ஆனால் அவரோட புள்ள பாருங்க உத்தால இது அஷ்டாவக்கரன் பிறகுறான். அஷ்டாவக்கரன் பெரிய ஞானியாக இருக்கான். அவன் அப்பாவை யார் ஜெயிச்சாரோ அவரை ஜெயிச்சிடறான். அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஞானி இருப்பான். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு ஒரு இது இவர் இந்த உத்தாளருக்கால நமக்கு கிடைக்கிற பாடம் இது. இந்த பாடத்தை நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட சொல்லுவார். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நீதி நெறியை சொல்லி இது மாதிரி எல்லாம் இருக்கும், இது மாதிரிலாம் நீ நடந்துக்கணும் அப்படின்னு தர்மருக்கு நீதி நெறியோட போதிப்பார். தர்மர் இப்படி நாளடைவில் தான் நிறைய கற்றுக்கிறார். தேங்க்யூ. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.